அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ன்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2026 சம்மந்தப்பட்ட தகவல்களையும் குடுத்துட்டு வர்றேங்க. இப்ப நெறைய பேத்துக்கு காமனா இருக்கக்கூடிய டவுட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது. இப்ப சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு தேவையான வேக்கன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு முன்னாடியான வேக்கன்சி லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஒரு வேக்கன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் சேமா தான் இருக்கும். இப்ப என்னென்ன கல்லூரிகள்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல எத்தனை சீட் இருக்குங்கிற தகவல்கள் வந்துருச்சு. இப்ப இத வச்சு இப்ப சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணணும் சார். பட் இப்ப இந்த சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்றதுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குது. எந்த கல்லூரிய முன்னாடி கொண்டு வர்றது, எந்த கல்லூரிய பின்னாடி கொண்டு வர்றது, இப்ப எந்தெந்த கல்லூரிகள கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நெறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு டவுட். அப்ப அவங்க கேட்டது என்னன்னா, ரீஜியன் வைஸ் கொஞ்சம் டாப் காலேஜஸ் பத்தின ஒரு டீடைல்ஸ் தாங்க. இது பியூர்லி ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் ஆல்சோ செகண்ட் ரவுண்டுக்கும் கிட்டத்தட்ட இதுல இருக்க சீட்ஸ்லாம் கிடைக்குங்க. அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். அப்ப ரீஜியன் வைஸ் வந்து நீங்க தாங்க, அதுல நாங்க மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறோம் அப்படின்லாம் நெறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோங்கிறது. ஸோ இந்த வீடியோல நான் வந்து பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தின டீடைல்ஸா வந்து இதுல வந்து கொடுக்க போறேங்க. இப்போ கோயம்புத்தூர் ஜோன் அப்படின்னு நான் கன்சிடர் பண்றப்ப என்னென்ன கல்லூரிகளை கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோயம்புத்தூர் ஜோனுங்கிறப்ப வந்து கோயம்புத்தூர் கன்சிடர் பண்ணியிருக்கேன், ஈரோடு கன்சிடர் பண்ணியிருக்கேன், தென் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் கன்சிடர் பண்ணியிருக்கேன், தென் உதகமண்டலம் ஊட்டி, இந்த 4 டிஸ்ட்ரிக்டை கன்சிடர் பண்ணியிருக்கேன். கூடுதலாக இன்னொன்று வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து ஆக்சுவலி நீங்கள் கரூரையுமே இதில் வந்து கொண்டு வர்றதுனாலும் கொண்டு வரலாம். இல்லை நான் கரூரை வந்து நான் வந்து திருச்சி ஜோனில் கொண்டு போய்க்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ கோயம்புத்தூர் பேஸ்டு இன்ஜினியரிங் காலேஜஸ், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் டவுன் மட்டும் கிடையாதுங்க. நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், ஊட்டி எல்லாமே சேர்ந்து வந்து இந்த கல்லூரிகள். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த லிஸ்ட் எப்படி சார் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷத்தோட க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்களை வச்சு பண்ணியிருக்கேன். இது சம்மந்தமாக ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் இது ஃபைனலாக இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நியர்பை வரப்ப நிறைய பேரண்ட்ஸ் அகைன் திருப்பி கேட்டனால இதை வந்து சொல்கிறேன். இப்போ இதில் வந்து டாப் 25ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பெஸ்ட் 25ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இதில் வந்து நான் பிளேஸ்மெண்ட் வச்செல்லாம் போடலைங்க. நான் வந்து பியூர்லி போன வருஷம் மாணவர்கள் எப்படி வந்து என்ன கட் ஆஃப் வச்சு சேர்ந்தாங்க அப்படிங்கிற தகவல்கள் வச்சு தான் நான் இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேங்க. இதில் போன வருஷம் லிஸ்ட்டை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கோயம்புத்தூர் ஜோனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த டாப் இந்த ஒரு 5 கல்லூரிகள் 6 கல்லூரிகள் எக்காரணத்துக்கு வந்து மாறவே மாறாதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி டெக் வருங்க. ஸோ பிஎஸ்ஜி டெக்கில் வந்து நீங்கள் கோயம்புத்தூர் ஜோனில் தான் ஃபர்ஸ்ட் நான் போட போகிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் தாராளமாக எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கவே வேண்டாம். பிஎஸ்ஜி டெக் வந்து நீங்கள் தாராளமாக எப்பயுமே நீங்கள் வந்து நம்பர் 1 பொசிஷனில் பிஎஸ்ஜி டெக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொடுத்துடலாங்க. ரெண்டாவதா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்க. ஸோ கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை வந்து நீங்கள் எப்பயுமே ரெண்டாவது சாய்ஸாகவும் கொடுத்துக்கலாம். மூணாவது சாய்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இந்த 3 சாய்ஸை கொடுத்துக்கலாங்க. இப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி போகிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு ப்ரைவேட் காலேஜ்னு போகிறப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, கல்லூரி கட்டணம் நீ கவுன்சிலிங் வழியாக போனாலுமே 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்னு கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது ஹாஸ்டல் ஃபீஸ்னு போகிறப்ப தனியார் கல்லூரிகள் ஹாஸ்டல் ஃபீஸ் இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும்லாம் போயிட்டு இருக்குங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவுன்சிலிங் வழியா போனாலுமே பே பண்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வருது. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் நீங்க சாய்ஸா வச்சுக்கோங்கிறேன். 4வது கல்லூரியா வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்ஜி ஐடெக்னு சொல்லுவாங்க. பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். இது வந்து நீங்க 4வதா வைக்கிறதுனால வைக்கலாம். இல்ல இது ரெண்டும் கிட்டத்தட்ட இந்த 3 கல்லூரிகளும் சேம் கேட்டகரியில் வருவாங்க. பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கிட்டத்தட்ட இது குமரகுருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணாவுக்கும் சும்மா லைட்டான சின்ன கேப் தான் இருக்கும். மோர் ஆர் லெஸ் பிஎஸ்ஜி ஐடெக்குக்கும் நீங்க சொல்ற மாதிரி குமரகுருவுக்கும் பிஎஸ்ஜி ஐடெக்கும் ஈக்குவலா போயிட்டு இருக்க கல்லூரிகள். ஸோ இந்த 6 கல்லூரிகள் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க. இந்த 6 கல்லூரிகள்ல எந்த ஆர்டருமே மாற்ற தேவையில்லை. நீங்க இதே ஆர்டரா கூட அப்படியே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 7வது பொசிஷன் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஓகே, நல்லா இருக்குதுங்கிற பட்சத்தில் 7வது பொசிஷன்ல ஸ்ரீ ஈஸ்வர் வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம்.
8வது பொசிஷன் இப்போ மாணவர்கள் அதிகமாக சேர்ந்துட்டு இருக்கக்கூடிய கல்லூரி கேபிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அதுலேயுமே மாணவர்கள் வந்து அதிகமாக சேர்றாங்க. ஸோ நீங்கள் வந்து கேபிஆர் வந்து 8th பொசிஷனில் வந்து வச்சுக்கலாம். அடுத்து 9வது பொசிஷன் நிறைய பேர் வந்து இந்த கேம்பஸை கன்சிடர் பண்ணுறதே இல்லைங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். இதை நிறைய பேர் வந்து ஏன் லிஸ்ட்டில் கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. கேட்டால் பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லைங்கிறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு பெருசாக எஃபர்ட் போடுறது இல்லைங்கிறாங்க. ஸோ ஒரு கல்லூரி படிப்புங்கிறது வெறும் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக மட்டும் கிடையாதுன்னு நம்புறேன் நான். ஸோ இது இந்த கல்லூரியில் போயிட்டு நீங்கள் குறைவான கல்வி கட்டணத்தில் வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல கட் ஆஃப், ஹை கட் ஆஃப் வாங்கக்கூடிய மாணவர்கள்லாம் இந்த கல்லூரியில் நிறைய பேர் சேர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏன் வந்து இந்த கல்லூரியை வந்து யாருமே சாய்ஸ் லிஸ்ட் வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்கன்னு தெரியல. கேட்டால் பிளேஸ்மெண்ட் இல்லைங்கிறாங்க. பிளேஸ்மெண்ட்டை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு கல்லூரிகளுக்கு போக வேண்டாம். கல்லூரிகளை போயிட்டு உங்கள் திறமைகளை வளர்க்க பாருங்க. ரெண்டாவது விஷயம், இந்த கல்லூரியை யார் சூஸ் பண்ணலாம்னா, உண்மையாலுமே என்னால் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாலாம் பே பண்ண முடியாது சார், கம்மியான ஃபீஸ் கட்டுறதா தான் முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் போயிருங்க. சரிங்களா? அதனால தான் நான் இதை வந்து இந்த கல்லூரியை வந்து லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா யாரோட லிஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரை கொண்டு வரவே மாட்டேங்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் நம்ம எல்லா விதமான எஜுகேஷனிஸ்ட்டுமே வந்து யாருமே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. பட் இதை கொண்டு வரலாங்க. அடுத்து 10வது சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் கற்பகம் வந்து 2 கல்லூரி இருந்துச்சு. இன்ஜினியரிங் கல்லூரின்னு ஒன்று இருந்துச்சு, டெக்னாலஜி கல்லூரின்னு ஒன்று இருந்துச்சு. இந்த 2யும் இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒரே கல்லூரி. 10வது சாய்ஸாக வந்து நீங்கள் தாராளமாக கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வைக்கலாம். அடுத்து 11வது கல்லூரியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னாரியம்மன் இன்ஜினியரிங் காலேஜ். நம்மளுக்கு பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலத்தில் இருக்குது. என்னன்னா எல்லாருமே கோயம்புத்தூருக்குள்ளேயே இருக்கணும்னு மட்டும் இருக்கிற கல்லூரிகளை மட்டுமே லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னாரியம்மன் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கற்பகத்துக்கு முன்னாடியெல்லாம் இருந்த பொசிஷன். சரிங்களா? இதே பன்னாரியம்மன் வந்து உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இருந்துருந்துச்சுன்னா இந்த பன்னாரியம்மன் இருக்க வேண்டிய பொசிஷன் இந்த 6வது பொசிஷனும் 7வது பொசிஷனும். பட் சத்தியமங்கலத்தில் இருக்கிறனால நிறைய மாணவ மாணவிகள் அங்கே போய் இருக்கிறதுக்கு விரும்புறது இல்லைங்க. இருக்கக்கூடிய கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா ஜிசிஇ ஈரோடு. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைவான கல்வி கட்டணத்தில் படிக்கிறவங்களுக்கு ஏற்ற ஒரு கல்லூரி. பட் பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் நீங்கள் தான் செல்ஃபாக ப்ரிப்பேர் ஆகிக்கணும், செல்ஃபாக இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிக்கணும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கட் ஆஃப் ஆன மாணவர்கள் சேருவாங்க. ஒரு கல்லூரிகளோட லிஸ்ட்னு போடுறப்ப நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் ப்ரைவேட் காலேஜஸ் பற்றி மட்டுமே வந்து போடுறாங்க. ஆக்சுவலாக ப்ரைவேட் காலேஜஸ் மட்டுமே இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்கல. கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குங்க, அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூஷன் காலேஜஸ் இருக்குது. எல்லா கல்லூரிகளையும் கலந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து சாய்ஸ் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லை நான் வந்து ஓகே நான் நிறைய ஃபீஸ் கட்டிக்கிறேன் அப்படிங்கிறவங்க கவர்மெண்ட் காலேஜஸை இன்க்ளூட் பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்த பொசிஷனில் 13வது பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். டிசிப்ளினுக்கு பேர் போன காலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்ல அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய கல்லூரி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்கக்கூடிய கல்லூரி ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். அந்த கல்லூரியிலையுமே வந்து நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டாக வந்து 13வது லிஸ்ட் போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 14வது பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் பொள்ளாச்சி. எகைன் இந்த பன்னாரியம்மனோட சேம் கிரைட்டீரியா தான். கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இல்லை, அதனால நிறைய மாணவர்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கிறது இல்லை. பட் ரொம்ப வருஷத்து கல்லூரி, பாரம்பரியமான கல்லூரி, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ளே இல்லைங்கிறதுனால நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் இங்கே சேர்றதுக்கு யோசிக்கிறாங்க. அதே கிரைட்டீரியா, சேம் கிரைட்டீரியா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இப்போ இந்த 5 கல்லூரிகளையும் நீங்கள் ரீஆர்டர் பண்ணலாம். அதாவது 11, 12, 13, 14, 15 நீங்கள் உங்களுக்குள்ள சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோட லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். பட் வந்து இந்த 5 கல்லூரிகளை நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டர் படி நீங்கள் கொண்டு போகலாம் தாராளமாக. இதில் உங்களுக்கு எப்படி ஃபேவராக மாற்றணுமோ அதை மாற்றிக்கலாம். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, அவங்களுமே உங்களுக்கு தெரியும் ரொம்ப வருஷமாக வந்து இயங்கிட்டு வரக்கூடிய கல்லூரி. வெரைட்டிஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கல்லூரியாகவும் இருக்குதுங்க. அதுக்கடுத்து வர பொசிஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 16வது பொசிஷன் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நல்லாவே இயங்கிட்டு வரக்கூடிய கல்லூரி. கட் ஆஃப் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கட் ஆஃப் ஆன மாணவர்களும் இந்த 15 கல்லூரிகளுக்கு அடுத்த பொசிஷனில் டாக்டர் என்ஜிபி கல்லூரி வருதுங்க. அடுத்து 17வது இடத்துல பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதில் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் வந்து பிளேஸ்மெண்ட்ஸில் கொஞ்சம் அதிகமான சேலரியில் வாங்குற மாதிரி வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் என்ன ஒரிஜினல்ங்கிறது தெரியல. உண்மையாலுமே நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தாங்க. பட் ஆக்சுவலாக இது வந்து போன வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் வந்துட்டு இருந்த கல்லூரி. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட் ஆஃப் வைஸ் பார்க்குறப்ப போன வருஷம்
ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல கட் ஆஃப் வாங்கின மாணவர்களும் சேர்ந்தனால நான் அதை வந்து மேலே கொண்டு வந்திருக்கேன். பட் என்னோட பொசிஷனுங்கிறது அந்த கல்லூரிங்கிறது 21வது பொசிஷன் தான் வச்சிருப்பேன். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் அப்பான் கட் ஆஃப் டீடைல்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் குடுத்துருக்குறாங்க. அது அந்த அளவுக்கு ஒரிஜினலா பண்ணா சந்தோஷம் தான். அதுக்கடுத்த பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அவங்களுமே ரொம்ப வருஷங்களா பண்ணிட்டு இருக்காங்க. 19வது பொசிஷன்ல ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ரொம்ப இயர்ஸா கோயம்புத்தூர்ல இயங்கிட்டு வரக்கூடிய கல்லூரி. எப்பயுமே ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அடுத்து 20வது ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ். ஸோ இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக பார்த்தோம்னா, இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த 5 கல்லூரிகள் கிட்டத்தட்ட 16லேருந்து 20 வரைக்கும் இந்த சாய்ஸை வந்து நீங்கள் ரீஆர்டர் பண்ணிக்கலாம். அது வந்து நான் நம்பர் போட்டிருக்கேன் 16, 17, 18, 19, 20ன்ட்டு. பட் இந்த 20 கல்லூரிகளுக்குள்ள நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீஆர்டர் பண்ணலாங்க. உங்களுக்கு இப்போ ரத்னத்தை மேலே கொண்டு போகிறதுனா கொண்டு போகலாம், ஹிந்துஸ்தானை மேலே கொண்டு போகிறதுனா கொண்டு போகலாம். பட் வந்து இது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15வது பொசிஷன் வரைக்கும் இந்த கல்லூரிகளுக்கு இடம் இல்லை. 16லேருந்து 20க்குள்ள நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து 21வது பொசிஷன் எஸ்என்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ். 2 இன்ஜினியரிங் காலேஜாக இருந்ததை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கல்லூரியாக மாற்றி இருக்கிறாங்க. அதுமாதிரி 22வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நிறையா பேர்த்தோட சாய்ஸ் லிஸ்ட்டில் இல்லாத ஒரு கல்லூரி. எஸ்ஆர்ஐடின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட டிசிப்ளின் வைஸ் சேம். பிளேஸ்மெண்ட்ஸும் ராமகிருஷ்ணாவில் போய் அட்டன் பண்ணுவாங்க. நல்ல கல்லூரி. பட் வந்து அவுட்டரில் ரொம்ப அவுட்டரில் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த கல்லூரி இருக்குங்கிறதே தெரியாது. தாராளமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வரலாங்க. அடுத்து 23வது இடத்துல ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எல்என்டி பைபாஸ். ஏன்னா கோயம்புத்தூர்ல 2 ஸ்ரீசக்தி இருக்குது. ஒன்று காரமடை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்என்டி பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்என்டி பைபாஸில் இருக்கக்கூடிய கல்லூரி ரொம்ப வருஷமாக இயங்கிட்டு வருது. நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கல்லூரி. ஒரு 23வது பொசிஷன் வச்சுக்கோங்களேன். அடுத்து 24வது பொசிஷன்ல ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய கல்லூரி சிஐஇடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிற கல்லூரி. தாராளமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கல்லூரியுமே வந்து வைக்கலாம். அதாவது இந்த 23 சாய்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு 24வது சாய்ஸாக அதை வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 25வது சாய்ஸ். உங்களுக்கு கிட்டத்தட்ட 25வது சாய்ஸ் வைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான். ஈரோடு வைஸ்னாலுமே ஓரளவுக்கு இருக்குங்க. 25வது பொசிஷனில் இருக்கக்கூடிய கல்லூரி வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஈரோடு. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கல்லூரி. பட் என்னன்னா அகைன் அது ஈரோட்டில் இருக்கிறனால நிறைய பேர் வந்து போடுறதில்ல சாய்ஸ் லிஸ்ட். ஸோ இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட் பேஸ்ட் அப்பான் க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள். கடந்த வருஷத்தோட க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்களை வச்சு சொல்லியிருக்கேன். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். நான் தான் சொன்னேனே, இந்த 5 கல்லூரிகளை உங்க ஆர்டர் படி மாத்துங்க, இந்த 5 கல்லூரிகளை உங்க ஆர்டர் படி மாத்துங்க. இது என்னுடைய சாய்ஸ் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேங்க. சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொருத்தரோட சாய்ஸ் லிஸ்ட்டும் மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.